இருக்கிறது பாரமா? எது பாரம்னார், நாம சங்கீர்த்தனம் பண்ணாம பகவத் பக்தி இல்லாம இருக்கக்கூடிய ஜனங்கள் நிறைய ஆயிட்டாமானால் பூமிக்கு பாரமா? தர்மத்திலிருந்து விலகின ஜனங்கள் இருந்தா பூமிக்கு பாரமா? ஒரு வீட்டுல ஒரு அப்பா கோபமா இருக்கார், இல்லைன்னா ஆபீஸ்ல பாஸ் கோபமா இருக்காருன்னா அந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்துறார். இவன் கொண்டு போய் ஏதாவது ஃபைல வச்சா தூக்கி போடுறார், பேப்பர் வெயிட்ட தூக்கி எறியறார். வீட்டுல சாப்பாட்டுல தட்டு போட்டா தட்ட சாப்பாட்டோட விட்டு எறியறான். அவனுடைய கோபத்தை அப்படி எல்லாம் காண்பிக்கிறான் இல்லையா? தெய்வமும் தன்னுடைய கோபத்தை காண்பிக்கிறது. ஜனங்கள் தர்மத்திலிருந்து மீறும்போது பூகம்பம் ஏற்படுறது, சுனாமி ஏற்படுறது, மழை நிறைய பெய்யறது, எல்லாம் பெய்யாம இருக்கு. இதெல்லாம் தெய்வம் கோபமா இருக்கு. தெய்வத்தினுடைய கோபத்துக்கு காரணம் ஜனங்கள் தர்மத்திலிருந்து விலகிறது. சர்வ ஜனங்களுக்கும் பொதுவான ஒரு தர்மம், எல்லாராலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தர்மம் நாம சங்கீர்த்தனம். பூமியில நாம சங்கீர்த்தனம் குறைஞ்சு போயிடுத்து. நாம சங்கீர்த்தனம் குறைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னுட்டா, கம்சன் போன்ற அசுரர்கள் அதிகமாகி ஜனங்களை தர்மத்துல போக விடாம தடுக்கிறா. நல்ல காரியங்கள் பண்ண விடாம, தர்மத்தை பண்ண விடாம, நாம சங்கீர்த்தனம் பண்ண விடாம, பகவத் பக்தி பண்ண விடாம தடுக்கிறதுனால, நாம கீர்த்தனம் குறைஞ்சு போயிட்டதுனால அங்கங்க அதர்மம் தலை தூக்கிடுத்து. அதர்மம் தலை தூக்கிட்டதுனால பூமியினால பாரத்தை தாங்க முடியல. பூமிர் திருப்தன் பவ்யாஜ தைத்யானிக சதாயுதைஹி ஆக்ராந்தா பூரி பாரேண பிரம்மாணம் சரணம் யயோ. பூமிர் திருப்தன் பவ்யாஜ தைத்யானிக சதாயுதைஹி. பூமி என்ன பண்ணினா அப்படின்னா, ஒரு பசு ரூபத்தை எடுத்துண்டா. உலகத்துல சிருஷ்டி பண்றவர் பிரம்மா தானே. அதனால பிரம்மா கிட்ட போய் பூமியானவள் சரணாகதி பண்ணினாலாம். சரணாகதி பண்ணி, சுவாமி இந்த பூமியினுடைய பாரத்தை என்னால தாங்க முடியல. நிறைய பேர் பூமியில நாம சங்கீர்த்தனம் பண்ணாம இருக்கா, பகவத் பக்தி பண்ணாம இருக்கா, ஹரிபக்தி பண்ணாம இருக்கா. என்னால எப்படி சுவாமி பாரத்தை தாங்க முடியும்? நீங்க வேற தொடர்ந்து சிருஷ்டிய பண்ணிட்டே இருக்கலே அப்படின்னு பிரம்மாட்ட போய் தன்னுடைய குறைய சொன்னா. பிரம்மா சொன்னார், அம்மா என்ன நாராயணன் தான் இந்த சிருஷ்டியை பண்ணுன்னு சொல்லியிருக்கார். அவருடைய உத்தரவு இல்லாம நாம நிறுத்த முடியாது. வேணும்னா நம்ம எல்லாருமா சேர்ந்து நாராயணன்ட்ட போய் நம்முடைய சிரமங்களை சொல்லுவோம். பிரம்மா உடனே 33 கோடி தேவர்களையும் கூப்பிட்டுண்டார். சாட்சாத் பரமேஸ்வரனையும் கைலாசபதியும் கூப்பிட்டுண்டார். பூமியையும் கூப்பிட்டுண்டார். எல்லாரும் எங்க போனா அப்படின்னுட்டா ஷீராப்திக்கு போனாலாம். ஷீராப்தியிலே பார்க்கடல பகவான் படுத்துன்னு இருக்கார். பிரம்மா எல்லாரும் நிற்கிறான். தத்ர கத்வா ஜெகநாதம் தேவதேவம் விருஷா கபிம் புருஷம் புருஷ சூக்தேன உபதஸ்தே சமாஹிதா. பெருமாள் அப்படியே ஷீராப்தியில சயனிச்சுட்டு இருக்கும் பொழுது பிரம்மா சகசிர சிருஷா புருஷக அப்படின்னு புருஷ சூக்தம் ஆரம்பிச்சு சொல்றாராம். வேதத்துல எவ்வளவோ இருக்கு, சதுர்வேதம் சகசிர சாகைகள் இருக்கு. அதாவது பெருசா ஒரு கன பஞ்சாதி எடுத்து சொல்லக்கூடாதோ, பெருசா ஒரு கன பஞ்சாதி எடுத்து சொல்லக்கூடாதோ, எவ்வளவோ கஷ்டமான அணுவாகங்கள்லாம் இருக்கே சொல்லக்கூடாதோ, பிராமண பாகம் சொல்லக்கூடாதோ. புருஷ சூக்தத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கார். புருஷ சூக்தம் தான் வேதம் படிச்சவாள்ல எல்லாருடைய வாயிலையும் தப்பும் தவறுமா பூந்து புறப்படுறது ஒண்ணு. அந்த புருஷ சுத்தத்தை அவர் சொல்றார் அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னுட்டா, ஒரு பெரிய ஆபீசர் இருக்கார், அவருக்கு ஒரு செக்ரட்டரி இருக்கா. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கார்த்தால 8 மணிக்கு அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஆனா அவருக்கு அது ஞாபகம் வச்சுட்டு இருக்காரா இல்லையா அப்படின்னு தெரியாது இந்த செக்ரட்டரிக்கு. சார் உங்களுக்கு 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு, எனக்கு தெரியாதா, நீ சொல்லணுமா? சொல்லாம இருந்துட்டோம்னா, ஏன் நீ அப்பவே சொல்லல? உனக்கு எதுக்காக சம்பளம் கொடுக்கறது? உன்னை எதுக்காக வேலையில வச்சிருக்கேன்? சொன்னாலும் கஷ்டம், சொல்லாட்டாலும் கஷ்டம். பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட் இல்லையா? அது மாதிரி இப்ப பிரம்மா பார்த்தார், என்ன பண்றதுன்னு பார்த்தார். சகசர சிருஷா புருஷக, சகசரன்னு வருது இல்லையா? அதுல பெருமாளுக்கு புரியுற மாதிரி சொல்றாரா, உமக்கு ஆயிரக்கணக்கான காரியங்கள் கிருஷ்ணாவதாரத்துல காத்துட்டு இருக்கும் பொழுது நீர் மாட்டுக்கு ஷீராப்தியில படுத்துட்டு இருக்கீரே. பகவான் அவ்வளவு மக்கான்னு புரிஞ்சுட்டான். புரிஞ்சு டெலிபதி சொல்றோம் இல்லையா, அது மாதிரி பிரம்மாவுடைய மனசுல பகவான் பேசுறான். சமாதி பாஷைன்னு பேரு அதுக்கு. பிரம்மா கிட்ட பகவான் என்ன சொன்னான் அப்படிங்கறத தன் கூட வந்திருக்கிற வாழ்ட்டெல்லாம் பிரம்மா தெரியப்படுத்துறார். பிரம்மாவை பார்த்து, பகவான் நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டாரா? என்ன சொன்னார்?
வசுதேவ கிருஹே சாக்ஷாத் பகவான் புருஷ பரஹா ஜனிஷ்யதே தத்பிரியார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரியக. வசுதேவனுடைய கிரகத்திலே பகவான் பிறக்க போறான். வசுதேவருடைய கிரகம் அப்படின்னுட்டா காராகிரகத்துல தானே பகவான் பிறக்க போறான், ஜெயில்ல. அப்ப வசுதேவருடைய கிரகம்னு எப்படி சொல்லலாம்? மனுஸ்மிருதி ரீதியா கிரகம் அப்படிங்கிற சப்தத்துக்கு மனைவின்னு அர்த்தம். நாமே கூட யாராவது வந்தா, எங்க உங்க வீட்டுல அழைச்சிட்டு வரலையா அப்படின்னா, வீட்டையா கூப்பிட்டு வர முடியும்? மனைவின்னு அர்த்தம். வசுதேவ கிரகே, வசுதேவருடைய மனைவி இடத்துல பிறக்க போறார் அப்படின்னு ஏன் பிரத்யேகமா சொல்லணும்னா, இதுக்கு ஸ்திரீ புருஷ சம்பந்தம் இல்லை. சாக்ஷாத் பகவான் புருஷ பரஹா ஜனிஷ்யதே தத்பிரியார்த்தம் சம்பவந்து சுரஹா ஸ்திரியகா. சுரர்கள்னா தேவர்கள். இந்த அவதாரத்திலே பகவான் சௌலபியம் சௌசீல்யம் மாடு மேய்க்க போறான், காளியனர்தனம் பண்ண போறான், கோவர்தன மலையை தூக்க போறான், கோபிகளோட ராசம் பண்ண போறான். பார்த்தீர்களா? இந்த ஷீராப்தில வந்தா கூட பகவான் நமக்கு சுலபம் இல்லாத இருக்கக்கூடிய பகவான் அந்த குழந்தைகளோட மாடு விளையாடிண்டு, மாடு மேய்ச்சிண்டு, தாண்டு குதிரை விளையாடிண்டு அப்படி இருக்க போறான். அதனாலே தேவர்களே, உங்களுக்கு இத்தகைய பகவானோட கலந்து பழகி விளையாடணும்னு ஆசைகள் இருந்ததுன்னா நீங்கள்லாம் ஸ்திரீகளா போய் பிறங்கோ. 33 கோடி தேவர்கள் தான் கோபிகைகளா வந்து பிறக்கிறா. கைங்கரியம் அப்படின்னு உடனே ஆசைப்படக்கூடியவர் ஒருத்தர். யாரு? ஆதிசேஷன். பெருமாள் நின்றா அவருக்கு கொடை, படுத்துண்டா படுக்க, உட்கார்ந்துண்டா சிம்மாசனம். அந்த ஆதிசேஷன் கேட்டுண்டே இருந்தார். ஓஹோ, வசுதேவருடைய கிரகத்துல பகவான் பிறக்க போறாருன்னா நாம எப்படி சும்மா இருக்கிறது? வாசுதேவ கலானந்தஹா சஹஸ்ரவதனஸ்வராட் அக்ரதோ பவிதா தேவோ ஹரே பிரிய சிகிருஷ்ணயாகாம். அவர் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா தம்பியா பிறந்தாதானே லக்ஷ்மண ஆழ்வார் மாதிரி ராமாவதாரத்துல கைங்கரியம் பண்ணினா மாதிரி பண்ண முடியும். ஆனா அவர் என்ன பண்ணினார்னா, அவசரப்பட்டு அண்ணாவா பிறந்துட்டார். அண்ணாவா பிறந்ததுனால இந்த அவதாரத்துல என்ன ஆச்சுன்னா, பலராமனுக்கு கிருஷ்ணன் கைங்கரியம் பண்ணும்படியா ஆயிடுத்து. மதுரா அப்படிங்கிற நகரம், அந்த மதுரா அப்படிங்கிற நகரத்துலதான் ராமாவதாரத்துல சத்ருகணன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான். லவணாசுரன் அப்படிங்கிற அசுரன் இருந்தா, அவனை வதம் பண்ணினார். துருவன் பாகவதத்துல தபஸ் பண்ணும் பொழுது நாரதர் அவனை பார்த்து சொல்றார், தத்தாத கச்ச பத்ரம் தே யமுனாஸ்ய தடம் சுச்சி புண்ணியம் மது. இருக்கிறது பாரமா,